எனக்கு உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவோட லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருப்ப. அந்த பிரபு கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணல நீ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பழி வாங்குறதுக்காகவா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக உன்னோட ஈகோ ஹர்ட் ஆகி எங்க அக்கா வாழ்க்கையில நீ தேவையில்லாம பிரச்சனை பட ஆரம்பிச்சிட்டியா? என் அக்காவோட அஃபேர் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி அவ குடும்ப வாழ்க்கை நாசமாகணும்னு பிளான் போட்டல நீ. என் அக்கா வாழ்க்கை கெடுத்தா வாழ்வா, அவ அழுதா ஆப்வியஸ்லி நானும் அழுவான்னு எதிர்பார்த்தல. நீயும் என்ன பழி வாங்கின மாதிரி இருக்கும். உன்னோட இந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடும். மரியாதையா உண்மையை சொல்லு. பிரபு உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும். தேவையில்லாம நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். ஐம் சாரி. நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. உன்னை காதலிக்கிற பொண்ணு பாவப்பட்டவன் சொல்லிருக்க கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவள பாவப்பட்டவன் சொல்லிருக்க கூடாது. ஐம் சாரி. ஐ நோ என்னோட ஃபேமிலி எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. அக்காவோட லைஃபாலேயோ இல்ல சமீபத்துல நடக்கிற விஷயங்களாலேயோ ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலா உன்னை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நான் தப்பா தான் யோசிச்சேன். நீ என்னை பத்தி என்ன வேணாலும் யோசிச்சுக்க, அது உன்னோட இஷ்டம். இப்பதான் உனக்கு அந்த சிவாவை பிடிச்சிருக்குல்ல? இல்ல அது வந்து இப்ப அவனை பார்த்தா கெட்டவனா தெரியல. அப்போ அவனை யூஸ் பண்ணி நீ ஏன் அமெரிக்காவுக்கு போக கூடாது? நான் எப்படி? அதாவது நீ ஜிமேட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அவங்க கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கோ. நீயே போய் அவங்க கிட்ட கேட்கணும். ஆக்சுவலி சந்தோஷம் மனசு வச்சாலே உனக்கு இதுல ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவர் இப்போ இந்த லா ஃபார்ம்ஸ் மீட்டிங் எல்லாம் பிஸியா இருக்காரு. சோ அவரால் உனக்கு டைம் ஒதுக்க முடியாது. ஆனா சிவா சொந்தமா பிசினஸ் பண்ற பையன். அவனால உனக்கு டைம் ஒதுக்க முடியும். இங்க பார்ஷாலினி, ஒரே கல்ல ரெண்டு மாங்காய்ச்சலாம். நம்ம பெரிய கூட நீ அவனை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைச்சுப்பாரு. சோ அதுலயும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இது பாருங்க, இது எல்லாமே சந்தோஷோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூட்ஸ். அதனால பத்திரமா வைங்க. ஓ காட், இந்த ரூமோட கண்டிஷனை பாரு. சீ, என் சந்தோஷோட பெட்ட பாரு. ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் இருக்கு. இது என்ன? என்ன இதெல்லாம் அசிங்கமா இருக்கு? சிந்து 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 சிந்து, என்னாச்சு உனக்கு? உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டியா என்ன? ஷட் அப். சாரி. முதல்ல இத பாருங்க. வாவ் வாவ், சூப்பர். சீ 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 சீ, இந்த அசிங்கத்தெல்லாம் யார் பாத்துக்கிட்டு இருக்கிறது? கன்றாவியா இருக்கு. என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ராமா, இதுக்கு மேல கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். என்னடா? இல்ல, உங்க அண்ணனுக்கு அவன் பெட்ல இருந்து இந்த டர்ட்டி பிக்சர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. வெக்கம் கெட்டவன் இவ்வளவு கேவலமான மேகசினியா படிப்பான்? சீ, அத தூக்கி போடுங்க. அத என்னால பார்க்க கூட முடியல. அப்படியா? அப்புறம் எப்படி உன் பெட்ல இருந்தது? இவன் பெட்ல இல்ல, நம்ம சந்தோஷ் பெட்ல தான் இது கிடைச்சது. எனக்கு எல்லாம் போச்சு. சந்தோஷோட பெட்ல இருந்தா? நான் தேவா பெட்ல எல்லாம் இத வச்சேன். சந்தோஷம் பெட்லயா? ஆனா இத நான் அப்பா ரூம்ல எல்லாம் வச்சேன். செல்ல பிள்ளை இப்படி கெட்டு குடிச்சவராயிட்டான். யுஎஸ்க்கு போய் இந்த படிப்பு தான் படிச்சு வச்சிருக்கானே இவன். இதுக்கு மேல நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே. ஆனா நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி கட் பீஸ் பொண்ணுங்க எல்லாம் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காதே. நான் முதல்ல அத்தை கிட்ட பேசிடுறேன். பையன் கைய விட்டு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டு அவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடுறேன். நான் உங்க ரூம்ல எல்லாம் வச்சேன். இங்க எப்படி வந்தது? டேய், நான் உங்க அப்பன்டா. என்னைய மாட்டி விட பாக்குறியா? உன்னை மாட்டி விடதான் இங்க கொண்டு வந்து வச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, மாட்டினது நான் கிடையாது, சந்தோஷ் அண்ணன். நீல ஒரு அப்பாவா பெத்த பையனை இப்படி மாட்டி விட்டியா? ஜப்பானுக்கு போலாம் நினைச்சா சைனால வந்து இறங்கிட்டேன். உன்னை மாட்டி விடலாம்னு நினைச்சா அவன்லாம் மாட்டிக்கிட்டான். இங்கே பாருங்கப்பா, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். பட் பாய், பாய்க்கையும் யூஎஸ் டிக்கெட்டும் ரெடி பண்ணி வச்சிருங்க. பெத்த அப்பனையே மிரட்டியாடா? ஒரு தடவை நான் மிரட்டிட்டேன். எவன் பேச்சும் கேட்கவே மாட்டேன். அத்தை, நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருக்கேன். நம்ம சந்தோஷோட கல்யாணம் ஸ்வயம்வரம் மாதிரி தான் நடக்கணும். ஸ்வயம்வரமா? Guys, this is not a joke, yaar. இங்க என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன சந்தோஷனா? ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் அடிமை வாழ்க்கை வாழ போற மாதிரி பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லடா. என் மனைவி யாருன்னு மாம் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். இதுல ஏதோ நான் ஒரு நாட்டு இளவரச மாதிரி பில்டப் பண்றாங்க. இதுல சுயம்வரம் வேற. ஆமா, நான் பொண்ணுங்களோட லிஸ்ட் கூட ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. பொண்ணுங்களே லிஸ்டே போட்டுட்டியா? நம்ம சமுதாயத்தை சேர்ந்த டாப் கிளாஸ் பொண்ணுங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கேன். எல்லாமே ரிச் பியூட்டிஃபுல் பொண்ணுங்க. இது பாருங்க போட்டோஸ். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். கொண்டா பாக்குறேன். நம்ம சந்தோஷுக்கு ஏத்த பொண்ணு யாருன்னு நான் உனக்கு கரெக்டா சொல்றேன். யாருக்கு யார் அமைவான்னு யாருக்கும் தெரியாது. பட் the girl should be presentable. Looks, I don't care. பட் பர்சனாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் கண்ணு ரொம்ப அழகா இருக்கணும். எனக்கு வரப்போற பொண்ணோட கண்ணு ரொம்ப பெருசா இருக்கணும். அத்தை, இதோட கண்ணு நல்லாவே இல்ல. ஒன்றரை கண்ணு மாதிரி இருக்கு. ஏதோ கொஞ்சம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணோட அப்பா இருக்கானே, அவன் பெரிய பெரிய கண்ணு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் முதலாளி.
2 ஆபரேஷன் பண்ணா இவ கண்ணையும் அவனே சரி பண்ணிடுவான். என்ன ஒருவேளை கொஞ்சம் அசிங்கமா தெரிஞ்சாலும் அதான் நீங்களே இருக்கீங்களே, கொஞ்சம் லிப்ஸ்டிக் பவுடர் எல்லாம் போட்டு விடுங்க. அதை கொஞ்சம் அதிகமா போட்டு அழகுபடுத்துங்க. புரியுதத்த? பொண்ணுக்கு ஒரு கண்ணு இருந்தாலும் சரி, அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா நமக்கு போதும். ஐ டோன்ட் ரியலி கேர் அபவுட் their business and family and all. ஆனா வத்தல் மிளகா நடக்காம இருக்கிற ஃபேமிலியா இருந்தாலும் எனக்கு போதும். ஏன்னா நாள் பூரா அதே கொடுத்துருவாங்கல்ல. ஆஹா, இவள பாரு, இவ அப்பள கம்பெனி வச்சிருக்கிறவனோட பொண்ணு. ஆனா அத்தை, இவ மூஞ்சி கூட அப்பளம் மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்டடி பிரகாரம் அந்த பையன் பொண்ணை விட 1.5 வருஷம் பெரியவனா இருக்கணும். ஏன்னா பொண்ணுங்க சீக்கிரமா மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அதனால பொண்ணு எனக்கு வயசுல சின்னவங்களா இருக்கணும், இல்ல எனக்கு ஈக்குவல் ஏஜா இருக்கணும். ஓ ஒரு 2 வயசு பெரியவளா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை? அவளோட பங்களா பெருசா இருக்குல்ல, அதுவும் மலபார் ஹில்ஸ்ல. அம்மா, அப்படின்னா அவ ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறாளாமா? எப்படி வாயை பொளக்கறா பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும். இந்த பிளட் குரூப்ப மேட்ச் பண்ணி என்ன பண்றது அத்தை? ஜாதகம் மேட்ச் ஆகணும், அது போதும். சரியா சொன்ன. பொண்ணுக்கும் பையனுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பதான் லைஃப் ஜாலியா இருக்கும். ஐ வாண்ட் a fun loving girl. பேசிக்கலி இந்த பழைய பஞ்சாங்க குடும்ப பொண்ணெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. இவங்க ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் எவ்வளவு பாப்பாங்க தெரியுமா? இவங்க தூரத்துல வந்தா கூட வர்ற வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா அத்தை, போட்டோலயே வாசனை வருது பாருங்க. ஏன்னா இவங்க கோபர் கேஸ் பிளான்ட் வச்சிருக்காங்களே. அதுக்கு என்ன, இவங்க சாணத்தை வச்சு கேஸ் தானே தயார் பண்றாங்க. வரட்டி தட்டி நம்ம வீட்டு செவுத்துல எல்லாம் அடிக்கல இல்ல, மூக்க புடிச்சுக்கிட்டு எப்போ வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இது பாரு, பணத்தோட வாசனைய மோப்பம்புடி. இவ போட்டோல இருந்து எனக்கு அந்த வாசனை தான் வருது. இந்த அப்படி பாரு. ஆமா அத்தை, உண்மைதான், எனக்கும் பண வாசனை வருது. சந்தோஷன, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே. பொண்ணோட ஃபிகர். ஓ, அந்த பொண்ணோட ஃபிகர் நல்லா இருக்கணும்ல. அதுதானே எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் ஆனது. வேண்டாண்ணா, நீங்க முதல்ல அவ மனச பாருங்க. என்ன ஷாலினி, மனசை ஆபரேஷன் பண்ணியா பார்க்க முடியும்? லூசு மாதிரி. அண்ணா, நீங்க இந்த மனசு கணசெல்லாம் பார்க்காதீங்க. இந்த யார் மனசுல என்ன இருக்கு, யாரோட மனசு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டே போனா வயசாயிடும் நமக்கு. நீங்க பொண்ணு பாக்குறதா இருந்தா நல்லா சன்னி லியோன் மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க. ஓகே, காண்டு. சன்னி லியோனி. சன்னி என்ன மாமா? யாரு சன்னி லியோனி? என்கிட்ட இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. I am happily married. Sunny Leone, you guys are disgusting. ஆஹா சனி. சரி சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. எனக்கு எந்த பொண்ணு கம்பேட்டபிள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை முதல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? சிவா இங்க. உனக்கு ஒரு கம்பேட்டபிள் பொண்ணு வேணும்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் எடுத்துரு. கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் மீன்ஸ், ஐ மீன் அதுக்கு என்ன பண்ணணும்? கம்பேட்டபிலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும்? அது ரொம்ப சிம்பிள். டான்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட டான்ஸ் ஆடும்போது அவளோட பாடி மூவ்மெண்ட்ஸ், அவளோட கண்ணு என்ன சொல்லுது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ ஜெனியூன் ஆனவளா இல்ல அவ ஃபேக் ஆன்னு கண்டுபிடிச்சிடலாம். வண்டர்ஃபுல் ஐடியாப்பா. அப்ப பொண்ணு பாக்கும்போது டான்ஸ் ப்ரோகிராமையும் வச்சிருவோம். இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடட்டும், நாம டான்ஸ் ஆடிக்கிட்டே சான்ஸ் எடுத்துப்போம். ஹாய் சிவா, எப்படி இருக்கு? குட். நீ கொண்டு வந்த லிஸ்ட உங்ககிட்டயே வச்சுக்க. இதோ ஏன் லிஸ்ட பாரு. இதுல இருக்கிறது எல்லாமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க. இவங்க எல்லாரும் நாளைக்கு நம்ம வீட்டு பார்ட்டிக்கு வந்துடணும். என்ன புரியுதா? இந்த பார்ட்டி விஷயம் நம்ம ஊர் மொத்தம் தெரியணும், புரியுதா? அப்படின்னா பார்ட்டி விஷயத்தை நான் பிரஸ்ல போட்டுடுறேன், அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல அத்தை. ஐயோ மண்டு, பார்ட்டி நடக்கிற விஷயம் தானா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? இந்த எல்லா பொண்ணுங்களும் அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ண, அது போதும். பொம்பளையோட பேச்சும் காட்டு தீயும் ரொம்ப வேகமா பரவிடும். அம்மா முடியல. நீ போய் ரவியோட அம்மாவை நான் வர சொன்னேன்னு சொல்லு போ. சரிங்கம்மா. இந்த கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. கொடுங்கம்மா, நான் கொண்டு வரேன். யாராவது கொஞ்சம் அமுத்தி விட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாரு சிந்து, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இந்த பார்ட்டியில சிவா வீட்டு பார்ட்டியில் நடந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. ஏன் நிஷாவுக்கு நடந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. இந்த வாட்டி எந்த தவறும் நடக்காம நீ பாத்துக்கணும். சொன்னது புரிஞ்சுதா?
ஜிமேட் எக்ஸாம்ஸ்க்கு டியூஷன் எடுக்க சொல்றியா? ஷாலினிக்கு ஜிமா டியூஷன் எடுக்க முடியுமான்னு கேக்குறா. நான் எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டானா? ஏன் எடுக்க மாட்டான்? என்ன ப்ராப்ளமா? ஏன் எடுக்க மாட்டேன்? என்ன ப்ராப்ளம் கேக்குறா. நான் வந்து டியூஷன் எடுத்தா நான் அவளை நெருங்க நினைக்கிறேன்னு என்ன அவ தப்பா நினைப்பா. அவன் வந்து உனக்கு டியூஷன் எடுத்தா அவன் உன்னை நெருங்க நினைக்கிறான்னு சொல்லி நீ தப்பா எடுத்துப்பியாமா? ஓவரா பண்ண வேணாம்னு சொல்லு. சார் நீங்க ஓவரா பண்றீங்களா? ஹே லிசன் கைஸ், நாளைக்கு பார்ட்டியில நீங்களும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும், ஓகே? ஏன்னா நாளைக்கு நான் எந்த பொண்ணோட டான்ஸ் ஆடணும் அந்த பொண்ணோட நான் கம்பாட்டிபிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறேன்னு அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா பிரதீப், நீங்களும் உங்க பார்ட்னர்ஸோட டான்ஸ் ஆடுங்க. சோ அவங்க உங்க பார்ட்னர்ஸை இன்னைக்கே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது. அப்ப நான் நிஷா கூட டான்ஸ் ஆடுவேன். ஐயோ என்ன விட்டுரு. உன் கூட டான்ஸ் ஆடினா மறுபடியும் என் காலை உடைச்சிருவேன். சரி நான் சொல்றது கேளுங்க. எல்லாரும் அவங்க பார்ட்னர்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராவது நாளைக்கு பேலன்ஸ் இருந்தா அவங்களுக்கு பிரதீப் தாகதி. ஏய் போற பேசுன நான் வரல. சரி கோச்சு கதிரி குட்டி, உனக்கு நான் டிசைட் பண்றேன். நீ நிஷா கூட டான்ஸ் ஆடு. அப்புறம் கௌரிகா, உங்களுக்கு மாமா பார்ட்னர் ஓகே தானே? என்னோட செட்டிங் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. அப்புறம் சிவா, நீ ஷாலினி கூட ஆடிக்கோ, சரியா? ஆமாமா, நீங்க 2 பேருமே ஆடுங்க. அக்ரீட். நான் இதை போட்டுக்கிறேன். என்னால அவன் கூட டான்ஸ் ஆட முடியாது. சேமியா, நானும் ஆட மாட்டேன். ஓ ஹலோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க டான்ஸ் ஆட தான் போறீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் மெசேஜ் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பான். நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறீங்களோ ஆடாம போறீங்களோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன ஆளை விடுங்கப்பா போதும். எப்ப நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்க ஷாலினிய சம்மதிக்க வைக்கணும். இங்க பாரு, உனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சிவா நினைக்கிறான் ஷாலினி. அண்ட் சிவா, உனக்கு ஷாலினி மேல நம்பிக்கை இருக்குன்னு முதல்ல நீ அவளை நம்ப வைக்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாலாம் இல்லையா? எப்படி இருந்தாலும் 1 மாசம் கழிச்சு ஷாலினி உன்னை வேண்டாம்னு சொல்ல போற. அது நீ தப்பா எடுத்துக்க போறது இல்ல. இதுக்கு மேலேயும் உங்க 2 பேருக்கு என் காதுல ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லி தொலைங்க. சிவாவுக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சுப்பா. இப்ப நீ யார் கூட டான்ஸ் ஆட போற ரவி? நீங்க தான் இருக்கீங்களா என்னோட நம்பர் 1 டான்ஸ் பார்ட்னர். நாம 2 பேரும் சேர்ந்து ஆடணும்னு வைங்க, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அடியே சசி, இந்த அம்பிகா இன்னும் ஏன் வரல? ஒரு நிமிஷம். அப்ப நான் போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துடுறேன். சரி சரி போய் கொடு. முதல்ல இவளுக்கு தான் இன்விடேஷன் கொடுக்கணும். கூப்பிடாம வரவே மாட்டா இங்க. எங்க இருந்த? ஏன் இவ்வளவு நேரம் இங்க வரதுக்கு? 1 லட்சம் பணம் வாங்க கையை நீட்டினீங்கல்ல, வேலை செய்ய கூப்பிட்டா உடனே வரணும்னு தெரியாதா? எல்லாம் என் தலை எழுத்து. உனக்கு வேற அம்பிகான்னு அந்த அம்பாளோட பேரை தூக்கி வச்சிருக்காங்க. உன்னை என்னால திட்ட கூட முடியாது. எதுக்கு மசமசன்னு நிக்கிற? கொஞ்சம் வந்து என் காலை கொஞ்சம் அமுக்கி விடு. அப்பா முடியலையே. சிந்து ஒரு நிமிஷம். போன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பண்ணு. கௌரியோட கல்யாணத்துல கௌரி பண்ணது தெரியும்ல, அந்த மாதிரி பொண்ணுங்க யாரும் வரக்கூடாது. எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், பத்மாவதி மாதிரி யாரும் இருக்கக்கூடாது.
வேலையில மட்டும்தான் கவனம் இருக்கணும். கவனமா செய். இந்த ரூமுக்கு நீ வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, என்ன பேசுறோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? போதும், பேசாத, வாய மூடு. காலாமுக்கு என்ன இன்விடேஷன் கொடுக்க நீங்க யாரும் போற மாதிரி இல்லையா? கால அமுத்த ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை இங்க வலிக்குது அங்க வலிக்குதா? என்னோட விரல். வாய் மூடு. ஏன் அம்பிகா, மறந்து போயிட்டியா? கிராமத்துல போய் இருந்துட்டா இந்த வீட்டு சட்ட திட்டத்தை மறந்துடுவியா? உனக்கு தெரியும்ல, இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க கை கால் மட்டும்தான் அசைக்கணும், வாய் அசைக்க கூடாது, காதும் அசைய கூடாது. அது உங்களுக்கு நல்லதில்ல. என்ன மூஞ்ச பாரு, இந்த அடிக்க இப்படி துடிக்க ஆரம்பிச்சிட்ட. போய் எனக்கு லசி போட்டு கொண்டு வா போ. ஏ சசி, அம்மா வா, எனக்கு வெத்தலை மடிச்சு கொடு. வரேம்மா. ஓ, முடியல. ஏய், என்ன ஷாலினி, எது கூப்பிட்ட? இவ்ளோ நேரமா உனக்கு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்னு தெரியுமா? ஏன், என்னாச்சு இப்போ? நீயே என்ன மாட்டி விட்டு இப்ப என்னாச்சுன்னு கேக்குறியா? நீ தானே நாளைக்கு அந்த பார்ட்டியில நான் சிவா கூட டான்ஸ் ஆடணும்னு சொன்ன. நான் எங்கம்மா சொன்னேன்? தேவாதான் அப்படி சொன்னா. அவங்க சொன்னதுக்கு நான் சரின்னு சொன்னேன். சரி, உனக்கு இதுல இப்ப என்ன பிரச்சனை? டான்ஸ் தான் ஆட சொன்னாங்க, இன்னமும் போருக்கு போக சொன்ன மாதிரி கோவப்படுற? எனக்கு அது போர் மாதிரி தான். எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் வராது. அப்படியாமா? உனக்கு டான்ஸ் வராது? அப்போ கௌரி கல்யாணத்துல வந்து ஆடினது உன்னோட ஆவியா ராசாத்தி? அது பாலிவுட் டான்ஸ். நான் அதுக்காக எவ்வளவு ரிஹர்சல் எடுத்தேன்னு தெரியுமா உனக்கு? இப்படி பார்ட்டிக்கு போய் கப்பல் டான்ஸ்ல ஆடுறதுலாம் எனக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியும்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் 4-5 ஸ்டெப் சொல்லி கூட. சிவா முன்னாடி என் மான போகாம இருக்கணும், அதுக்கு தான். எனக்கு டான்ஸ் ரவி ரவி வேலைய ப்ளீஸ், ரவி ரவி நில்ல. ரவி இங்க பாரு, ஒரு 2-3 ஸ்டெப் போதும். எனக்கு கூட தான் அவன் கூட டான்ஸ் ஆட பிடிக்கல, ஆனா அவன் முன்னாடி மான போறது எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு இப்ப இந்த அளவுக்குள்ள யோசிக்கிற? உனக்கு அவன் டியூஷன் எடுக்க போறாங்கிறதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போற, அவ்வளவுதானே? சரி விடு, அந்த பிரச்சனைக்குரிய டியூட்டரே நமக்கு தேவையில்லை, தூக்கில். இல்ல, நான் அவகிட்ட தான் டியூஷன் படிப்பேன். இல்ல, அது வந்து என்னால அவன் முடியாதுன்னு சொன்னா தாங்க முடியாது. சரி விடு, அவன பெரியவனா? அவனை விட 1000 பேர் ரவி அப்படி சொல்லாத. ஐ மீன், தப்பு பண்ணது நான் தானே. இந்த நேரத்துல நான் அவன் கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னா அவன் என்ன பார்த்து நீ முதல்ல தப்பு பண்ணிட்டு அப்புறம் ஈகோ காட்டுறியான்னு சொல்வான். அதனாலதான் டான்ஸ் தானே ஆடிட்டா போச்சுன்னு நினைச்சேன். என் தப்பையே திருத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். அவன் என்ன தப்பாவும் நினைக்க மாட்டான், எனக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் அவனை காதல் கீதெல்லாம் ஒண்ணு பண்ணல. 1 மாசம் கழிச்சு நான் அவனை வேண்டான்னு சொல்லும் போது அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எப்படியும் 1 மாசம் கழிச்சு நான் யுஎஸ் போக தானே போறேன். நான் ஒண்ணு கேட்கணும். நீ என்னை விட்டு போயிடுவல்ல ஷாலினி? நீ என் கூட வரமாட்ட? நீ இல்லாம அப்பா என்ன வேற எங்கேயாவது அனுப்புவார்னு உனக்கு தோணுதா? இல்ல, புரியல. இன்னுமா புரியல? நான் எங்க போனாலும் சரி, அப்பா உன்னை எனக்கு துணையா அனுப்புவார்ல, நீ என்ன பாத்துக்கணும்னு அனுப்புவாரு. யூனோ, என் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வரதட்சணையா உன்னை என் கூடவே அனுப்புவாங்க போல இருக்கு. ஆக்சுவலி இந்த ஐடியாவும் நல்லா இருக்கேன். நீ என் கூட இருந்தனா புது வீட்ல புது குடும்பத்தோட அந்த ஆளுங்களோட பழக எனக்கு கஷ்டமா இருக்காது. நீ என் கூட வந்தனா நிச்சயமா வர மாட்டேன். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. என்ன வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பெரிய விட்டு இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, உன்னை சகிச்சுக்கிறவன், உன்கிட்ட அடி வாங்குறவன்னா அது நிச்சயமா உன்னோட புருஷனை மட்டும் இருக்க முடியும். அந்த கொடுமையை நான் வந்து பார்க்கணுமா? ரவி, நீ இருக்கியே. சரி சரி, வா, எனக்கு டான்ஸ் கத்து கொடு. வா.
கன்னங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டது சொல்ல சொல்ல உள்ளம் தொள்ளும் இன்பம் என்ன சொல்லம்மா என்ன பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா ஆகட்டும் என்ற பின்னும் அச்சம் ஏன் மிச்சம் கண்ணல்ல ஓடிவா ஆகட்டும் உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீகுமரன் தங்கமாளி